அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்கு போய் குழந்தைகளுக்கு படித்து கொடுங்கள். மாடி வீடு கட்டுவதல்ல இந்த துனியாவுடைய வெற்றி, பெரிய வாகனங்கள் எடுப்பதல்ல இந்த துனியாவுடைய வெற்றி. சஜதாவிலே விழுந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றால் அதுதான் வெற்றி என்று சின்னத்திலே இருந்தே சொல்லுங்கள், சின்னத்திலே இருந்தே சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் முடியும் என்றால் நான் கேட்கிறேன், உங்க குழந்தைகள் என்னுடைய பிள்ளை உட்பட நாம் எல்லாம் என்ன நினைச்சிருப்போம்? பிள்ளையை பெற்றெடுத்தோட இந்த பொசிஷன், அந்த பொசிஷன், இந்த டிகிரி, அது இந்த மெடிக்கல் காலேஜ், அது இயல்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? அதாவது ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லம, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுப்பவர். எத்தனை பேர் உங்க புள்ள குர்ஆனை படிச்சு கொடுக்கணும் என்று பிறந்த உடனே நினைச்சு பார்த்தீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா எங்களை கவர்ந்து விட்டது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வேகமா வந்தார்கள். ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர், மிம்பரிலே ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தார்கள். வஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சூழ உட்கார்ந்து கொண்டோம். ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன உரை நிகழ்த்தினார்கள். இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பிறகு மக்களே நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் திடீரென்று வந்து உட்கார்ந்து விட்டு பயானை தொடங்கினார்கள். பெரிய பயான் அல்ல. இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பிறகு மக்களே நான் பயப்படுகிறேன் உங்கள் விஷயத்தில் என்றார்கள். என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு துனியாவை திறந்து தருவான், வஸீனத்தஹா, அவருடைய அலங்காரங்களை திறந்து தந்து விடுவான். வத்தகு துனியா வத்தகு நிசா, துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் பயானை முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன சிறுசில இருந்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இந்த துனியா நாம் வாழ வந்த இடம் அல்ல, நாம் போக வந்த இடம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாசம் கிடைத்தது என்றால், கிறிஸ்தவர்களுடைய கண்ணாடியை நீங்கள் போட்டால், ஒரு பெரியவர் பெரிய வீடு கட்டி 4 கார் வைத்திருந்தால் கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் இறைவன் கர்த்தர் அவரை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று. வல்லாஹி முஸ்லிம்கள் அதை சொல்லவே மாட்டார்கள். அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ்வோட அல்லாஹ் கோவமா? இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் கோவமா? பெருமானுடைய வாழ்க்கை தொடக்கமே பிரச்சனை, யூசுப் நபியுடைய வாழ்க்கை தொடக்கமே பிரச்சனை. அவர் அழகான பிள்ளை, அந்த புள்ள பெற்றெடுத்த உடனேயே கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க. பாப்பா இல்ல, உம்மா இல்லாத வாழ்க்கை, எங்கேயோ கைமாறி போகிறார். அவரோட அல்லாஹ் கோவமா? ரசூலுல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிறிஸ்தவர்களுடைய அடுத்த கண்ணாடி என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும், சொல்லுவார்கள் இந்த பிரச்சனையை முடித்தால் என் மனசு அமைதியாகிவிடும், இத்தனை கோடி அடைந்தால் என் மனசு அமைதியாகிடும். அல்லாஹ் கடுமையாக ஏசுகிறான் திருக்குர்ஆனில். என்ன? அல்ஹாக்கு முத்த அலா வைலுல் லிக்குல்லி உமதத்தில் உமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. அல்லாஹ் கேட்கிறார், அதாவது புறம் பேசிக்கொண்டு குறை சொல்லிக் கொண்டு திரியக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்றான் அல்லாஹ். அவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா, சொத்தை சேர்த்து எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் என்றாங்க? சல்லி என்றது இஸ்லாம் தடை என்று சொல்லல. என்ன எண்ணிக்கை தெரியுமா? யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, இந்த சொத்து நிரந்தரம். எனக்கு நோய் வந்தா இது பாதுகாக்கும், என் குடும்பம் எங்கேயாவது விழுந்தா இது பாதுகாக்கும். முஸ்லிம் வாப்பாமார்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறார்கள், எங்க பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வீடு, அந்த வாசல், அந்த காணி, இது எல்லாம் கொடுத்துட்டோம், எங்களுக்கு கிடைக்காததை எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்னேன், வல்லாஹி என்னுடைய பிள்ளையும் உங்க பிள்ளையும் பெரிய பிரச்சனைகள் விட்டு போகிறோம். என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜமான் என்னுடைய பிள்ளையை நான் அழகாக வளர்த்து வருகிறேன் என்று வைங்கள், உங்க பிள்ளையை வளர்க்கிறோம். எப்படிப்பட்ட ஜமான்? திரும்பினால் ஜினா, திரும்பினால் போதை, முன்னாடி ஜினா பின்னாடி ஜினா. என்ன சொத்தை கொடுத்து என்ன அர்த்தம்? எது எங்க சந்ததியுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன சொன்னார்கள்? இஸ்லாம் என்ன சொல்லுது? நன்றாக சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டி இந்த விஷயங்களை சொல்கிறேன். கண்ணாடியை போடுறாங்க, கிறிஸ்தவருடைய கண்ணாடி. அதனால் தான் எல்லாம் தப்பாகவே வழங்குது, எல்லாமே வேற மாதிரியே வழங்க ஆரம்பிக்குது. குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டியது எது? குழந்தைகளுடைய எத்தனை பேர் குழந்தைகளுக்கு குர்ஆனுடைய இல்மை கொடுத்தார்கள்? குர்ஆனுடைய இல்மை இதை விட சிறப்பான இல்மை இந்த பூமியில இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய தொடக்கத்தை கொஞ்சம் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்னேன், பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு இது கிடைத்தால் முடிவென்று நினைச்சா அது இஸ்லாம் இல்ல, அது இஸ்லாம் இல்ல. அல்லாஹ் சொன்ன கல்லா, இல்லவே இல்லை என்கிறான் அல்லாஹ். எவன் சொத்தை எண்ணிட்டே இருக்கிறவன் இல்லை, லயும்பதன்னஹு ஃபில் உத்தமா,
நரகத்துல கொண்டு போய் போடுவோம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, தூக்கி வீசுவோம் என்கிறான் அல்லாஹ். அவ்வளவு கோபம் அல்லாஹ்வுக்கு. நீ பொருளாதாரத்தை நம்பினா அல்லாஹ்வை நம்பலையா? இந்த வீடு இருக்குது, இவ்வளவு பேங்க்ல இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனை? நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா. பேங்க் அக்கவுண்ட் சல்லியிலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலையும் நம்பிக்கை வைத்தால் அது ஈமான் அல்ல. ரப்புல் இஸ்ஸத் முயற்சி எடுக்கணும், துனியாவில் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பரக்கத்தை உண்டாக்க போதுமானவன், அவன் பரக்கத்தை தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஆச்சரியமாக அந்த பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். இதுதான் மூமின்களுடைய நம்பிக்கை. பணத்தை எண்ணி அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து இதனால் உலகத்தை பேலன்ஸ் பண்ணுவோம் ஒரு மத்த சமுதாயம். நாங்கள் அப்படி பேலன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் அல்ல. அடுத்த பிரச்சனை, இந்த உலக வாழ்க்கையில சின்னத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. ஒரு பிரச்சனை முடிந்தால் மறு பிரச்சனை வரும். மற்றவர்கள் எல்லோரும் ஏமாறுறார்கள், இந்த பிரச்சனைக்கு மட்டும் முடிவு கொடுக்கணும் ஓடுறார்கள். இதை முடிவு கொடுத்தால் நிம்மதி என்றார்கள். போய் முடிவை கொடுத்து பார்த்தால் இன்னொரு பிரச்சனை வீடை தட்டுகிறது. அந்த பிரச்சனையை பார்த்தா வந்ததை விட இதை விட பெருசாக இருக்கிறது. இதுக்கு முடிவு கொடுத்தால் எல்லாம் சரி, ஒரு 10 கோடி என்று சொன்னார்கள். 10 கோடியை சேர்ப்போம் என்று காலை மாலையில இறைவனை மறந்து உழைத்தார்கள். எல்லாம் பண்ணி கொடுத்து விட்டால் புல்ல ஐசியூல மூச்சு இழுக்குது என்று சொன்னார்கள். ஓடி போய் பார்த்தால் இதை விட பெரிய பிரச்சனை. வாழ்க்கையில பிரச்சனை ஓயாது என்ற பாடத்தை சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. ஒரு நாளும் ஓயாது. வாழ்க்கையில ஆகக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வந்தால் அல்லாஹ் உங்களை சிறப்பித்து விட்டான் என்ற அர்த்தம். உங்களுடைய கல்பு அல்லாஹ்வின் பாதையில் இருந்து பிரச்சனை கூடினால், ரெண்டுமே சேர்ந்தால் உங்களை அல்லாஹ் சிறப்பித்து விட்டான். இது முஸ்லிம்களுக்குரிய பாடம். நீங்கள் போய் கால்குலேட்டர்ல அடிச்சு பார்த்தது சிறப்பிச்சதாக வராது. என்ன வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பக்கம், ஒரு பக்கம் தகச்சத்துக்கு எழும்புறாரு, பிரச்சனை கூடுது, அல்லாஹ் சிறப்பிக்கிறானா? வல்லாஹ் இதுதான் இஸ்லாமிய கண்ணாடி. இஸ்லாம் சொல்லுகிற பாடம். என்ன பாடம்? ரசூலுல்லாஹ் பிறக்கிறார்கள், வாப்பா இல்லை. வாப்பாவுடைய உருவத்தை கொஞ்சமாவது ரசூலுல்லாஹ் பார்த்தது பெரியப்பாவுடைய முகத்தில், அபூ தாலிபுடைய முகத்தில். அவர் நேசமாக ரசூலுல்லாவை பாதுகாத்தார். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை. 6 வயதில் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயோடு வாழ வேண்டும் என்று உணர்கிற பருவத்தில், தாயோடையே இருக்கணும் என்று சுத்தி சுத்தி வருகிற பருவத்தில் அல்லாஹ்வுடைய தாயை எடுத்து விட்டார். ரசூலுல்லாவுக்கு அடுத்த பிரச்சனை, ரசூலுல்லாவுக்கு அடுத்த பிரச்சனை தாய் இல்லை, வாப்பா இல்லாமல் பிறந்த பிள்ளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விளையாடுவதற்கு தாத்தா, தங்கச்சி, நானா, தம்பி யாருமே ரசூலுல்லாவுக்கு இல்லை. ரசூலுல்லாவுக்கு பால் கொடுப்பதற்கு அவங்க உம்மாவால் முடியவில்லை. அலிமத்து ஸஅதியா வந்தார்கள், ரசூலுல்லாவை கையில எடுத்து விட்டு எவ்வளவு என்று கேட்டால் கணக்கு பத்தாது என்று கொடுத்து விட்டு போய்விட்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகிறேன். இதுதான் முஸ்லிமுடைய வாழ்க்கையுடைய முடிவு. இது பாடங்களை அல்லாஹ் நடத்துகிறான். எங்க வாழ்க்கை என்பது ஒரு பயணம். கடைசி பாடம் நாம் வெற்றி கொண்டால், ஒவ்வொரு பாடமும் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு என்று பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகும். எவ்வளவுக்கு பிரச்சனை முத்துதோ அந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் அல்லாஹ் என்று தீர்ப்பு கொடுத்தால் இந்த உலகத்தை விட்டும் நானும் நீங்களும் கடைசியாக அல்லாஹ் ஒவ்வொன்றாக தருவான். ஒவ்வொன்றாக திருப்பி திருப்பி கேட்பான். கடைசியாக ரூஹை கேட்பான். கொடுத்து விட்டால் சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். இதுதான் பாடம். முஸ்லிம்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய